எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 2. இன்னைக்கு வந்து அம்மாவோட ஊருக்கு போகிற ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. சரி, லீவில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அக்கா, பையன், அப்புறம் அம்மா 3 பேருமே வந்து கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வந்து எப்போதும் மாதிரி வந்து டீ குடிக்கவே லேட் ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு மேலே தான் வந்து டீயே வந்து குடித்தேன். ஸோ குடிச்சதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ நம்ம வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. மாய்ஸ்சரைசர், ஃபேர் அண்ட் லவ்லி, காஜல் எல்லாமே வந்து விட்டுட்டு அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போனாலும் இந்த பேக்கை தான் தூக்கிட்டு போவேன். சின்ன பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காசு மட்டும் தான் வைக்கலாம் போல், கையில் வச்சுருக்க ஃபோனை கூட வைக்க முடியல. அதனால எங்கே போனாலும் இந்த பெரிய பிங்க் கலர் பேக் தான் வந்து தூக்கிட்டு போகிறது. இன்னைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ முக்கியமான விஷயம் மணி பர்ஸு, அது விட்டுட்டு போனோம்னா நம்ம சந்தியில் தான் வந்து நிற்கணும். எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு என் ஃபோனு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலை வச்சதுனால இந்த பேக்கே ஃபுல்லாகிடுச்சு. தூக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஸோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கண்ணாடி டப்பா. ஏன்னா வந்து எனக்கு தலைவலி இருக்கனால வந்து நான் ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் போனேன்னா அன்றைக்கி நாள் நான் வந்து நாஸ்தியாக போயிடும். அதை போட்டாலே எனக்கு தலைவலி வருது. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டு. சரி, என்ன பண்ணுறது, எப்படியா இருந்தாலும் நம்ம தான் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து எனக்கு பாசமாக முட்டை தோசை வந்து ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே கடந்த பாத்திரம் கொஞ்சம் தான் வந்து இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு ஆட்டோக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நானுமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து கழுவி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து என் கை வந்து டேன் ஆகிடுச்சு நான் வண்டி ஓட்டினால. இது ரொம்ப நாள் நான் நோட் பண்ணாமலே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா வந்து டாப்பில் வந்து ரொம்ப வந்து டேனாகவும் கீழே ஒரு கலரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கின் கேர் லவர், ஸ்கின்னு வந்து கரெக்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினப்பேன். பட் எனக்கு கிளியர் ஸ்கின்லாம் வந்து கிடையாது. அதனால சரி சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று எனக்கு வித்தியாசம் தெரியல, போட்டுட்டு தான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ க்ளவுஸ்லாம் வாங்கி போடுறேன். ஏன்னா இருந்தால் ஒன்று மொத்த கலரும் டேன் ஆகிடும், அதே என்ன மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலருமே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு வேறு கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்கிஸ்லாம் போட்டு வந்து கிளம்பிட்டு ஸோ ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறதுக்கு வாசலுக்கு வந்து நின்னாச்சு. அதுதான் என் வண்டி ப்ளூபெர்ரி. அதுக்கப்புறம் இந்த செடியை நான் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி ஊற்றி. ஏன்னா மழை அடிக்கடி வந்து பெய்யுது, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன். ஆட்டோ வந்ததுக்கப்புறம் ஏறி ஜம்முன்னு உட்காந்து பஸ் ஸ்டாண்டு போயாச்சு. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து வெயிட் பண்ணோம். பஸ்ஸில் ஒரு வழியாக வந்து அடித்து பிடிச்சி வந்து ஏறியாச்சு. சீட்டுமே கிடச்சிச்சு, அது ஜன்னல் சீட்டு. ஜன்னல் கண்ட இடமே சொர்க்கம் பஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜன்னல் சீட்டாக வந்து தேடுவேன். அக்கா பையனை தூக்கி நடுவில் போட்டுட்டு நான் வந்து சண்டை பிடிச்சி வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வந்து எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம், பத்திரமா வந்து வச்சுக்கணும். என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால வீடியோவும் ஷேக் ஆகுது. பஸ்ஸில் ஒரே இத்து போன பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நமக்கு பொறுமை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பாட்ஸை போட்டுகிட்டே வந்து சாங்ஸ் வந்து கேட்டுட்டு போனேன். நல்ல நேச்சர் வியூலாம் வந்து ஜாஸ்தி வந்து இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துலேயே வந்து நாங்கள் ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நல்ல நேச்சர் வியூ, ஜாலியாக காற்று வந்துச்சு, நல்ல மழை பெய்யலை, இல்லாட்டி வந்து அவ்வளோதான். அண்ட் இதுதான் வந்து புலியூரில் இருக்க கிரியேட்டிவ் ஸ்கூல். இந்த ஸ்கூலில்
வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களாமா. பேசாமல் இந்த ஸ்கூல்லையாவது படிச்சிருக்கலாம் போல். ஸோ படிக்கிற இடம் எங்கேயா இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஸோ நான் படிக்கலை, அதனால் போயிடுச்சு. இதுக்கு அதை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு இறங்குனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. அதனால அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒன்று வேண்டிக்கிட்டே வந்தேன், அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் மடி பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் வேண்டிகிட்டே போனேன், யாரும் வந்துடக்கூடாதுன்னு. ஸோ யாருமே வரல. ஸோ போன உடனே சின்னம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படி மாடியில் ஒரு நல்ல வியூ பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் நல்லா உருண்டு பரண்டுட்டு, ஸோ எல்லார் வீட்டுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக போயிட்டு, அம்மாவோட மாமி வீடு எல்லார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க கிளம்பியாச்சு. பட் நான் வீடியோஸ் நிறையா எடுக்கலை. ஏன்னா நைட் டைம்னால குவாலிட்டியாக எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எடுத்தும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பா ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தூங்கினாலும் நான் அடுத்த நாள் தான் எழுந்திரிச்சேன். ஸோ இதோட இந்த மினி விலாக் முடியுது. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா பாய் பாய் சராங்கி.